ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல சிக்கன் மோமோஸ் எப்படி சுவையா, சூப்பரா வீட்லயே சட்டுன்னு ரெடி பண்றதுன்னு பார்க்கலாமா? இனி குழந்தைங்க மோமோஸ் கேட்டா கடைக்கு போய் வாங்கி குடுக்க வேண்டியதில்ல. வீட்லயே சுலபமா ரெடி பண்ணிடலாம். இத செய்யறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல்ல 2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. மெஷரிங் கப் இல்லன்னா பரவால்ல. வீட்ல இருக்க ஏதாவது ஒரு கப்ப அளந்துக்கோங்க. தேவையான அளவு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து குடுத்துக்கோங்க. இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சாஃப்ட்டான மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. எனக்கு 2 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி தேவைப்பட்டது. தண்ணி மொத்தமா சேர்த்துறாம கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இப்ப மாவு சாஃப்ட்டான மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்ப இது மேல கொஞ்சமா எண்ணெய் தடவி இத ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்ப இதுக்கு உள்ள செய்ய வேண்டிய ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு அடுப்புல ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமா வெண்ணெயும், 1 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இது ஆப்ஷனல் தான். இது கூடவே வெங்காயத்தாளோட வெங்காயம் மட்டும் பொடியா நறுக்கி சேர்த்திருக்கேன். இது கூட 4, 5 பல் பூண்டு பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1 இன்ச்சு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை போறது அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்ப குடைமிளகாய், கேரட், பீன்ஸ், கோஸ் 4மே பொடியா நறுக்கிட்டு இதோட சேர்த்திருக்கேன். அளவு உங்களோட விருப்பம் தான். நீங்க கூட குறைய சேர்த்துக்கலாம். ஒரு 200 கிராம் சிக்கன் நான் பொடியா நறுக்கி சேர்த்திருக்கேன். வெறும் தசை பகுதி மட்டும் எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி குடுங்க. தண்ணி ஊத்த வேண்டாங்க. இதுலயே வதங்கி வந்துரும். அவ்வளோ ஃபைனா நம்ம கட் பண்ணியிருக்கோம். இப்ப இதுக்கு தேவையான அளவு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, நான் ஒரு 1/4 டீஸ்பூன் போல மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம சைனீஸ் ஸ்டைல்ல செய்யும்போது மஞ்சள் தூள் சேர்க்க மாட்டாங்க. ஆனா, சிக்கனோட நீட்டி ஸ்மெல் எனக்கு பிடிக்காது. அதனால நான் கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அதுவும் உங்களுக்கு வேண்டான்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப இது முழுமையா ஆற விட்டுருங்க. இப்ப மாவு ரெடி பண்ணிக்கலாம். மாவு நல்லா சாஃப்ட்டா ஊறியிருக்கு. சின்னது உருண்டையா ஒண்ணு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பூரி கட்டையில வச்சு நல்லா ஜென்டிலா தேய்ச்சுக்கோங்க. ரஃப்பா தேய்ச்சுக்கோங்க. ஏன்னா, இத நம்ம வந்து ஏதாவது ஒரு ரவுண்டா கட்டர் வச்சு கட் பண்ண போறோம். நான் ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடிய வச்சு தான் கட் பண்ணிக்கிறேன். அப்பதான் நமக்கு எல்லா மோமோஸும் ஒரே ஷேப்ல, ஒரே சைஸ்ல கிடைக்கும். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு, இப்ப அந்த மாவ கையில எடுத்துக்கோங்க. கையில எடுத்து வச்சுட்டு, இப்ப அதுக்குள்ள ஸ்டஃபிங் வச்சுருங்க கொஞ்சமா. வச்சுட்டு இந்த கார்னர இந்த புடவ நம்ம மடிப்பு ஃப்ளீட் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அதே மாதிரியே ஃப்ளீட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். இதே மாதிரி ஃப்ளீட் பண்ணி விட்டீங்கன்னா, அழகா வந்துரும். ஒட்டிக்கும் அது. நம்ம வைக்கும்போதே அப்படியே அழுத்தி பிரஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. செஞ்சுட்டு மேல ஒரு திருகி விட்டுருங்க. அவ்வளோதான் மோமோஸ் ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துருவோம். ரெடி பண்ணிட்டு, இப்ப அடுப்புல ஒரு இட்லி பாத்திரம் சூடுபடுத்திக்கோங்க தண்ணி சேர்த்து. இது நல்லா சூடாகியிருக்கு. இப்ப ரெடி பண்ணி வச்சிருக்க மோமோஸ சேர்த்து ஒரு 7லருந்து 8 நிமிஷம் போல ஹை ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சுக்கோங்க. சூப்பரா ரெடி ஆயிருச்சு. அவ்வளோதான். ஹாட்டான ஒரு ரெட் சட்னியோட வச்சு சர்வ் பண்ணுங்க. ரெட் சட்னி எப்படி செய்யணும்னு ஆல்ரெடி நம்ம சேனல்ல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்த்துக்கோங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க குக் வித் சிஜுனி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது தான் எனக்கு மோட்டிவேஷன். மினிமம் குவான்டிட்டில செய்யும்போதும், மேக்ஸிமம் லவ்வோட செய்யும்போது சமையல் சுவையாவே இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.